மகாராஷ்டிராவில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 2019ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல்களில் பிராந்திய வாரியாக கட்சிகள் பெற்ற வாக்கு சதவீதம் குறித்து வரைகலையுடன் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. இந்த மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் சிறப்பு வாய்ந்த தேர்தல் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். காரணம், தேசிய கட்சிகள் மட்டும் இல்லாம மாநில கட்சிகளிலும் அவங்கள ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு தருணமா இருக்கு. அது மட்டும் இல்லாம மாநில கட்சிகளிடையே நிறைய பிளவு ஏற்பட்டதுக்கு பிறகு அவங்க 2024 மக்களவை தேர்தல் சந்திச்சாங்க. அதுக்கு பிறகு இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. இப்போ 2024 பொது தேர்தல் மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த பிளவுபட்ட மாநில கட்சிகள் அதே மாதிரி தேசிய கட்சிகளோட அவங்க அமைத்த கூட்டணி எப்படி ஒர்க் ஆகி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதலாவதா கொங்கன் மண்டலம். இந்த மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இங்க மகாயுதி கூட்டணி என்பது 48.6% வாக்குகள் பெற்று 9 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. அதுவே காங்கிரஸ் தலைமையிலான MVA மகாவிகாஸ் அகாதி கூட்டணி 43.6% பெற்று 7 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. இதே மராத்வாடா மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அங்க பிஜேபி தலைமையிலான கூட்டணி என்பது 33.5%, காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி என்பது 43.8% வாக்குகளும் பெற்றிருந்தாங்க. அடுத்ததா நாம பார்த்தோம் அப்படின்னா அடுத்த மண்டலம் என்பது மும்பை தானே. 48.4% வாக்குகளை பிஜேபி தலைமையிலான கூட்டணி பெற்றிருந்தாங்க. அதுவே காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 41.2% வாக்குகள் பெற்றிருந்தாங்க. வடக்கு மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் 45.4% வாக்குகள், காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 44.9% வாக்குகள் இவங்க பெற்றிருந்தாங்க. இப்போ இதெல்லாம் இந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த வாக்கு சதவீதங்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போது விதர்பா அப்படின்றது தான் இருக்கிறதுலே நிறைய அசெம்பிளி சீட்ஸ் கொண்ட ஒரு மண்டலமா இருக்கு. அங்க பிஜேபியோட வாக்கு சதவீதம் என்பது 41.7%. அதுவே காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியோட வாக்கு சதவீதம் என்பது 45.5%. இங்க காங்கிரஸ் 2024 மக்களவை தேர்தலில் பிஜேபி கூட்டணியை விட அதிக வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்காங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த மண்டலத்துல அதிக அசெம்பிளி சீட்ஸ் இருக்கிறதுனால இதுல நிறைய வாக்கு சதவீதத்தை பெற்றாலே அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால விதர்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான மண்டலம். அடுத்ததா மேற்கு மகாராஷ்டிரா. இதுல குறைந்த அளவிலான வித்தியாசத்துல காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 44.2% பெற்றிருக்காங்க. அதுவே பிஜேபி தலைமையிலான கூட்டணி 43.4% வாக்குகளை பெற்றிருக்காங்க. இதுவே இதற்கு முன்பு 2019 நடந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் என்பது எப்படி இருந்துச்சு அப்படின்னு நாம பார்க்கலாம். இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி என்பது வேறு, அப்ப இருக்கக்கூடிய கூட்டணி என்பது வேறு. அப்ப சிவசேனாவும் சரி என்சிபியும் சரி இவங்க பிளவுபடாம இருந்தாங்க. பிஜேபியும் சிவசேனாவும் சேர்ந்து தேர்தலை சந்திச்சாங்க. அதே மாதிரி காங்கிரசும் தேசியவாத காங்கிரசும் சேர்ந்து தேர்தலை சந்திச்சாங்க. அப்ப கொங்கன் பகுதியில் பார்த்தோம்னா பிஜேபி கூட்டணி நிறைய வாக்கு சதவீதம் பெற்றிருக்கு, 52.6%. அதுவே காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 21.8% தான் பெற்றிருந்தது. அதுவே மராத்வாடால 40.8% பிஜேபி கூட்டணி பெற்றிருந்தாங்க. காங்கிரஸ் கூட்டணி 34.6% பெற்றிருந்தாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அடுத்த மண்டலம் என்பது மும்பை தானே. இதுவும் ஒரு முக்கியமான மண்டலம். இங்க பிஜேபி தலைமையிலான கூட்டணி 48.2%, அதுவே காங்கிரஸ் கூட்டணி 21.4% தான் பெற்றிருந்தாங்க. வடக்கு மகாராஷ்டிராவில் பிஜேபி கூட்டணி 41.8%, அதே காங்கிரஸ் கூட்டணி 34.8% பெற்றிருந்தாங்க. இந்த 2019 தேர்தலை பொறுத்த வரைக்கும் வடக்கு மகாராஷ்டிரால தான் ஓரளவுக்கு காங்கிரஸ் தலைமையிலான இந்த கூட்டணிக்கு என்பது ஓரளவு கிடைச்சிருக்கு. விதர்பாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தலைமையிலான கூட்டணி 39.1% வாக்குகள் பெற்றிருந்தாங்க. அதுவே காங்கிரஸ் கூட்டணி 32.7% வாக்குகள் பெற்றிருந்தாங்க. மேற்கு மகாராஷ்டிராவில் 43.4% வாக்குகள் பிஜேபி கூட்டணிக்கு கிடைச்சது. காங்கிரஸ் கூட்டணிக்கு 44.2% வாக்குகள் கிடைச்சது. மேற்கு மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் 1% கிட்டத்தட்ட அளவுக்கு அவங்க லீடிங்ல இருந்ததை பார்க்க முடியுது.